வேல்மாறல் மகாமந்திரத்தின் 14ஆம் அடியின் பொருள் விளக்கம். திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை அலைகள் வீசும் கடலை உடைத்து பிளந்து நிறை புனற்கடிது குடித்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி உடையும் உடைப்பெடுத்து ஓடும் நீரை உடைப்பை அடைய அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகைகளிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல் அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேலே. இந்த வேல்மாறலோட 14ஆம் அடியில் வேலோட வீரத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது அலைகளை வீசுகிற கடலில் ஒரு உடைப்பை உண்டு பண்ணி அதில் நிறைந்து இருக்கிற நீரையெல்லாம் ஒரு நொடியில் குடித்து அந்த உடைப்பு முழுவதையும் அடைத்து அங்கு அசுரர்களோட இரத்தத்தை நிரப்பி விளையாடுமா இந்த குகன் வேல். ஒரு மாபெரும் தீய சக்தியை அழிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் நல்ல சக்தி வேணும் இல்லைங்களா? இந்த வேல் ஒரு நொடியில் அந்த கடலில் இருக்கிற அத்தனை நீரையும் குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அந்த வெற்றிடத்தில் இந்த அவுணர்களோட, அதாவது இந்த அசுரர்களோட இரத்தத்தை நிரப்பி விளையாடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த சூரபத்மனை வதம் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அடியில் சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை நம்ம மறுபடியும் சொல்லும்போது நமக்கு தீராத வியாதி இருந்தது அப்படின்னா அந்த வியாதியை எல்லாம் வல்ல இறைவனாகி அந்த முருகன் தீர்த்து வைப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்மளோட கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள்லாம் அசுர பலம் கொண்டு நமக்கு ஒரு தீராத வியாதியை ஏற்படுத்தும். அந்த தீராத வியாதியை முருகனை நாம் வணங்கி நிற்கும்போது அவனுடைய அருளால் சரியாகும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. அந்த சூரபத்மனை வதச்ச மாதிரி நம்மளோட அரக்கனையும் வதச்சு நம்மளோட வியாதியை சரி பண்ணுவான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திரைக்கடலை உடைத்து நீரை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும்.